பாலிவுட் சினிமால பல்வேறு இயக்குனர்கள் இருந்தாலும், ஒரு சில இயக்குனர்கள் மேல எனக்கு ஒரு பெர்சனல் கனெக்ட் இருக்கும். அண்ட் அவங்களோட திரைப்படங்கள்லாம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒர்க் அவுட் ஆகும். அதுல ஒரு ஆள் தான் டைரக்டர் பால்கி. இதுல ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரு நம்ம ஊருக்காரு. எஸ், கும்பகோணத்துல பிறந்தவரு. பாலிவுட் சினிமால அ போயிட்டு ஒரு காலகட்டத்தில கலக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். நெறையா அவார்ட் வின்னிங் மூவிஸ். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இவருக்கும் அமிதாப் பச்சனுக்குமான ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப பெருசு. ஏன்னா, அமிதாப் பச்சன் கூட இவர் ஏறத்தாழ ஒரு 4, 5 படம் ஒர்க் பண்ணிக்கிறாரு. இவர் மொத்தமா எடுத்ததே 7 படம் தான் இருக்கும். 4, 5 படத்துல அமிதாப் பச்சன் உள்ள இருப்பாரு. அமிதாப் பச்சனோட கரியர்லயே அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் இவரோட திரைப்படங்கள்லயும் இருக்கும். அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இவர் எடுத்த திரைப்படங்கள்ல எனக்கு பா அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன் 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. இதுல ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இந்த படத்தோட கதை. அதாவது ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா, அந்த குழந்தைக்கு ஒரு டிஸார்டர் இருக்கும். ஒரு ஜெனடிக்கல் டிஸார்டர் இருக்கும். அந்த டிஸார்டர் படி அந்த குழந்தையோட வயசை விட ஒரு 3, 4 மடங்கு அதிக வயசுக்கு தான் அந்த குழந்தை வந்து தோற்றமளிக்கும். அதுதான் அமிதாப் பச்சன் அந்த கேரக்டர். அந்த கேரக்டர அமிதாப் பச்சன் எடுத்து பண்ணியிருப்பாரு. அமிதாப் பச்சனோட அப்பாவா அபிஷேக் பச்சன் நடிச்சிருப்பாரு. செம்ம படம். ரொம்ப இமோஷனலான ஒரு படமா இருக்கும். அண்ட் இந்த படத்துக்காக அமிதாப் பச்சனுக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சிது. இப்போ அதாவது அமிதாப் பச்சனோட பழைய திரைப்படங்கள்ல அவரோட ஆக்டிங், அவரோட ஸ்டைல், கிளாஸ் இது எல்லாமே தெரியும். ஆனா, அவர் எவ்வளோ பெரிய ஃபைனஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறத இந்த ஆஃப்டர் 2கே எரால ப்ரூவ் பண்ண ஒரு திரைப்படம் பா. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இன்னொரு திரைப்படம் ஷமிதாப். இதுல நம்ம ஊரு தனுஷ், அந்த ஊர் அமிதாப் பச்சன் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. பல பேர் இந்த திரைப்படத்தை பார்த்துருக்கலாம். இல்ல பல பேர் இந்த திரைப்படத்தை மறந்தும் இருக்கலாம். பால்கி சாரோட திரைப்படங்கள்ல இந்த சினிமாக்கான ரெஃபரன்ஸ் வந்து அங்கங்க வரும். அவருக்கு இந்த சினிமா பத்தின சினிமா எடுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கிறதா பார்க்க முடியும். ஸோ அதுல ஒரு திரைப்படம் தான் ஷமிதாப். ஷமிதாப் படத்தோட கதை என்னதுன்னா, தனுஷ் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர். ஆனால் அவரால் பேச முடியாது. இப்படி இருக்கிறப்போ பேச முடிஞ்சவர் தானே ஆக்டராக இருக்க முடியும்னால அவர் நிறைய ஆடிஷனில் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவருக்கு ஒரு குரலை ஆர்டிஃபிஷியலா வந்து ஃபிட் பண்ண முடியும். அதாவது குரலை ஃபிட் பண்ண முடியாது. இன்னொருத்தர் லைவாவே டப்பிங் பண்ண முடியும் தனுஷ்க்கு. அதாவது ரியல் லைஃபுக்கே டப்பிங் அப்படி ஒருத்தர் பண்ண முடியும். அதுக்கான டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அவருக்கு அதை ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த லைவ் குரல் கொடுக்கவர் தான் அமிதாப் பச்சன். ஸோ இவர் குரல் கொடுக்க, தனுஷ் நடிக்க, தனுஷ் வந்து ஒரு பெரிய பாலிவுட் ஸ்டாராக மாறிடுவார். அதுக்கப்புறமா இவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது, தனுஷோட ஸ்டார்டம் அப்படியே இருக்குதா போன்ற விஷயங்கள் தான் இந்த ஷமிதா படத்தோட கதை. இந்த படத்துலையும் அமிதாப் பச்சனோட ஆக்டிங்கும் சரி, தனுஷோட ஆக்டிங்கும் சரி, குறிப்பாக அமிதாப் பச்சனோட வாய்ஸில் தனுஷை பார்க்குறதுக்கே வந்து அது ஒரு ஐரணியான விஷயம் தான். தனுஷோட அந்த பாடி ஸ்ட்ரக்சருக்கு அமிதாப் பச்சன் மாதிரியான பயங்கர பேஸ் வாய்ஸு. ஆனால் அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு இந்த படத்தில் பாலிவுட்டையே நிறைய இடங்களில் அடிச்சிருப்பாங்க. அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி டைரக்டர் பால்கி சாரோட திரைப்படங்கள் எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். அந்த சுப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2020ல் பண்ணாருன்னு நினைக்கிறேன். 2020ல் துல்கர் சல்மான ஹீரோவாக வச்சு அந்த படமும் சினிமா மீடியாவை பற்றின படம் தான். ஒரு சீரியல் கில்லர் மூவி ரிவ்யூவர்ஸ் எல்லாரையுமே தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒரே பேட்டர்னில். ஸோ அது அவன் யார், அவன் எதுக்காக இந்த கொலை பண்ணிட்டு இருக்கிறான்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் போகும். ஸோ அது யார் அவன், அவனுக்கு பின்னாடி என்ன பேக் ஸ்டோரி இருக்குங்கிறது தான் ரிவீல் ஆகும். ஸோ இந்த படத்தையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. ஸோ இப்படி அவரோட திரைப்படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அவரோட திரைப்படங்களை முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா அதில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்கள்.